ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ஒரு கப்பு ரேசன் பச்சரிசி இருந்தால் ரொம்பவே சூப்பரான இந்த இனிப்பு அப்போ செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக ஒரு கப் அளவு ரேசன் பச்சரிசி எடுத்து அது 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா அது தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தூசி எது இருந்தாலும் அதில் வந்துடும். வெள்ளை தண்ணியை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச அரிசி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே 3 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஆறுன வெள்ளைப்பாகையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் அது கூடவே 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணி தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நல்லா அதை நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இந்த தேங்காய் நம்ம வாயில் கடிக்கப்படுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக அப்போ ஊற்றுற நேரத்தில் ஒரு பிஞ்சளவு ஆப்பசோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கரண்டி அளவு மாவை எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் உடனே தீஞ்சு போயிடும். ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மேலே இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா அப்போ நல்லா எலும்பி வரும். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாம் அப்போதையும் சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.